கூகுள் பேல நீங்க இனிமேட்டு பேமெண்ட் பண்றப்போ உங்களோட யூபிஐ நம்பரை நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இனிமேட்டு பயோமெட்ரிக் பேமெண்ட் பாத்தீங்கன்னா கூகுள் பேல நீங்க பண்ணிக்க முடியும். பயோமெட்ரிக்ல உங்களோட ஃபேஸ் ஐடி இல்ல ஃபிங்கர் பிரிண்ட் ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க பேமெண்ட் பண்றப்ப அதை வெரிஃபை பண்ணியே பாத்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த பயோமெட்ரிக் பேமெண்ட் எப்படி கூகுள் பேல செட்டப் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போகலாம். கூகுள் பே ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் அக்கௌண்டோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே உங்களோட பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே ஷோ ஆகும். அதில் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதில் மேனேஜ் பயோமெட்ரிக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு யூஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஆர் ஃபேஸ் ஐடின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆன் பண்ணுங்கள். அதை நீங்கள் ஆன் பண்ணதுமே அக்செப்ட் அண்ட் செட்டப்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே உங்களோட யூபிஐ நம்பர் கேட்டிருப்பாங்க. அந்த யூபிஐ நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்கள் ஃபோனில் ஃபேஸ் லாக் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். இல்லை நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருக்கீங்கன்னா அதை ரெஜிஸ்டர் பண்ணணும். அதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ இனிமேட்டு நீங்கள் யாருக்காச்சும் பேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த பயோமெட்ரிக்கை ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். இந்த மாதிரியே காட்டும், பே வித் பயோமெட்ரிக்ஸ்னு காட்டும். இப்போ நீங்கள் ஃபேஸ் லாக் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஃபேஸ் லாக்கை நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட்டை சென்ட் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட்டை வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சென்ட் பண்ணிக்க முடியும். அப் டு இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 5000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பயோமெட்ரிக் பேமெண்ட் மூலியமாக சென்ட் பண்ண முடியும். 5000க்கு மேலே இருக்கக்கூடிய அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண முடியாது. 5000 கீழே இருக்கக்கூடிய அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே 5000 என்டர் பண்ணி அப்படியே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணியே. ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக கூகுள் பேல இருக்கக்கூடிய இந்த ஃபிங்கர் பிரிண்ட் பேமெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.